Hi students, welcome to IAS Academy. Select video பண்ணதுக்கு உங்களுக்கு மாமா நடிகள். சோ நாம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா டிசம்பர் 5 2023 அன்னைக்கு 2024க்கான டிஎன்பிசிக்கான ஆனுவல் பிளானர் வருமா இல்ல எல்லாருக்குமே வழக்கம் போல அல்பாதானா அப்படிங்கறத நம்ம வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? அது ஏன் முதல்ல இந்த மாதிரி டைட்டில் அப்படிங்கறத முதல்ல தெளிவா நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி 2024ல நீங்க கண்டிப்பா ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. சிவில் படிச்சவங்களுக்காக ஒரு லிங்க், ட்ரிபிள் படிச்சவங்களுக்காக ஒரு லிங்க், இசி படிச்சவங்களுக்காக ஒரு லிங்க், இந்த 3 டிபார்ட்மெண்ட் இல்லாம வேற டிகிரிஸ் படிச்சவங்களுக்காக காமனாக ஒரு லிங்க் வச்சிருக்கோம். நீங்க ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணா மட்டும் போதும். 2024 உங்களுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம டீம்ல இருந்து நானும் சரி நம்ம டீமும் சரி உங்களுக்கு பர்சனலா கைடன்ஸ் கொடுப்போம், கால் பண்ணி பேசுவோம். சரிங்களா? ஏன்னா 1 லட்சத்துக்கு மேற்பட்ட வேகன்சிஸ் வெயிட்டிங்ல இருக்கு. அதுக்கு என்ன மாதிரியான ப்ராசஸ், எப்படி படிக்கணும், என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறத உங்களுக்கு கைட் பண்ணுவோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கும் லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி டிஎன்பிசியில குரூப் 4, இதை தாண்டி சர்வேயர், இந்த மாதிரி டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் இதுக்குமே பாத்தீங்கன்னா நம்ம அகாடமில கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, குவாலிட்டி நல்ல குவாலிட்டியா இருக்கும். ஓகேவா? ஸோ ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட், மெட்டீரியல் எல்லாமே ரெடியா இருக்கு. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 2 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஆஃப்லைன்லயும் கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம திருச்சியில இருக்கு. ஸோ திருச்சி ஸ்டூடெண்ட்ஸ் நேரில் வந்து நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க 2023 ஆனுவல் பிளான் எடுத்து பார்த்தாலே புரியுதா? அதுல என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க? குரூப் 1க்கான நோட்டிபிகேஷன் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க, எக்ஸாமும் வைப்போம்னு சொல்லியிருந்தாங்க. குரூப் 4க்கான நோட்டிபிகேஷன் நவம்பர் மாசம் வரும்னு சொன்னாங்க. புரியுதா? இது ரெண்டுமே வரல. அப்ப நம்ம 2023ங்கிற வருஷத்தை எடுத்து பார்க்கும் பொழுது நம்ம டிஎன்பிசில பெருசா பார்க்கப்படுற குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 3 எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷனும் வரல. ஓகேவா? எக்ஸாமும் வைக்கல. இதை தாண்டி குரூப் 2க்கான ரிசல்ட்டும் அப்படியே ஒவ்வொரு மாசமா கடந்து போய்கிட்டே இருக்கு. புரியுதா? அப்ப சுத்தமா எதுவுமே வரல. இதை தாண்டி சில எக்ஸாம்ஸ், இப்ப டிஎன்பிசில ரோட் இன்ஸ்பெக்டர், ஜேடிஓ, இந்த மாதிரி ஏஇ, புரியுதா, ஏஇக்கு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. இந்த மாதிரி சில எக்ஸாம்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா ரோட் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற எக்ஸாமுக்கு கோர்ட் கேஸ் போயிட்டு இருக்கனால அதுக்கான ரிசல்ட் ரிலீஸ் பண்ணல. சொல்ல போனா எக்ஸாம் கரெக்டா நடத்தி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேடிஓ அப்படின்னு சொல்ற ஒரே ஒரு எக்ஸாமுக்கு மட்டும் தான். வேற எந்த எக்ஸாமுக்குமே வரல. நீங்க பாத்தீங்கன்னா 130 டெக்னிக்கல் போஸ்ட்னு ஒரு நோட்டிபிகேஷன் ஆனுவல் பிளான்ல கொடுத்திருந்தாங்க, வரல. 400 டெக்னிக்கல் போஸ்ட்னு ஆனுவல் பிளான்ல ஒன்று கொடுத்திருந்தாங்க, அது வரல. ஏஐ ஒன்னு வந்திருக்கு. புரியுதா? ஜேடிஓக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. குரூப் 1 வரல, குரூப் 4 வரல, குரூப் 2 ரிசல்ட்டும் வரல. இப்ப இந்த சூழ்நிலையில டிசம்பர் 15 ஆனுவல் பிளானர் வருமா அப்படின்னு பார்த்தா இப்ப யார்கிட்ட போயிட்டு டிசம்பர் 15 ஆனுவல் பிளானர் வரும்னு சொன்னாலும் யாருக்குமே நம்பிக்கை இல்லை. இதுதான் உண்மை. யாருமே நம்ப ரெடியா இல்ல. டிசம்பர் 15 ஆனுவல் பிளானர்ல கண்ட பார்த்தா மட்டும் தான் நாங்க நம்புவோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை சார். கண்டிப்பா டிசம்பர் 15 ஆனுவல் பிளானர் வராது, தள்ளிதான் போகும் தான் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாங்க. இதுதான் நிஜமான உண்மையாவும் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை இழந்துட்டே இருக்காங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா 1, 2 பேர் இல்ல, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்கள் தங்களோட வாழ்க்கையை விட்டுட்டு, ஃபேமிலியை விட்டுட்டு, எக்கச்சக்க கமிட்மெண்ட்டை விட்டுட்டு, எவ்வளவோ கடன், எவ்வளவோ வறுமை, எவ்வளவோ சூழ்நிலையில ஒரு எக்ஸாமை பாஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு வேற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள் கரெக்டா வராம இருக்கிறப்ப அது வேற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் ஏற்படுத்தும். நம்ம அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தவங்க பாயிண்ட் ஆஃப் இருந்து யோசிக்கணும். ஒருத்தவங்க வீடு கட்டாம இருப்பாங்க, ஒருத்தவங்களுக்கு அக்கா கல்யாணமா இருக்கும், ஒருத்தவங்களுக்கு அவங்க கல்யாணமா இருக்கும், ஒருத்தவங்க தங்கச்சி கல்யாணமா இருக்கும். நீங்க பசங்க பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா கமிட்மெண்ட் எக்கச்சக்கமா இருக்கும். பொண்ணுங்களுக்கு இந்த பக்கம் வேலை கிடைச்சாதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஒரு சில பொண்ணுங்க வீட்டுல சண்டை போட்டு படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் கல்யாணம் பண்ணிட்டு ஹஸ்பண்ட் கேட்டு படிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஒரு இன்ஸ்டியூட்ல சேர்ந்து பொண்ணுங்க படிச்சுட்டு இருக்காங்க, கல்யாண பொண்ணுங்க. ஹஸ்பண்ட் என்ன சொல்லி படிச்சிருப்பாங்க? நவம்பர்ல நோட்டிபிகேஷன் கொடுப்பாங்க, நான் அந்த எக்ஸாம் படிக்கணும்னு சொல்லி தான் படிப்பாங்க. இப்ப வீட்டுல கேட்பாங்க, என்னமா நவம்பர்ல நோட்டிபிகேஷன் வரும் நீங்களே வரலையே அப்படின்ட்டு. டிஎன்பிஎஸ்சி கொடுக்காம இருக்கிறது வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியாது. அந்த படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் ப்ரெஷர் பண்ணுவாங்க. இப்ப வீட்டோட பாயிண்ட் ஆஃப் இருந்து பாக்குறப்ப பசங்க தான் டிஎன்பிஎஸ்சி. இப்ப டிஎன்பிஎஸ்சி ஒண்ணு கொடுக்கணும், அது பசங்க கொடுக்காத மாதிரி தான். பசங்க ஒண்ணும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா படிப்பறிவு இல்லாத எத்தனையோ பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பையனுக்கு வேலை கிடைச்சா போதும்னு ஒரு அகாடமி சேர்த்து விட்டு படிக்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எதுவுமே வரல அப்படிங்கிறப்ப அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா பையன் தான் எதுவும் படிக்கிற போல. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும். இது எல்லாமே ஒரு ஸ்டூடெண்ட் ஃபேஸ் பண்ணணும். புரியுதா? நம்ம நார்மலா டிஎன்பிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோட்டிபிகேஷன் கொடுக்கல அப்படின்னா ஜஸ்ட் ஒரு அப்டேட் கொடுத்துட்டு போயிடுறாங்க, ரிசல்ட் ஷெட்யூல் போட்டுறாங்க, அதாவது அப்டேட் லேட்டர் அப்படின்னு ஒரு சின்ன வார்த்தையை போட்டுட்டு போயிடுறாங்க. பட் அந்த ஒரு வார்த்தைக்கு 1 லட்சம் பேர் பதில் சொன்னவங்க வீட்டுல. நம்ம அவங்கள கொஞ்சம் யோசிக்கணும். புரியுதா? இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்லிக்க விரும்புறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 15 ஆனுவல் பிளானர் வரலாம், வராமலும் போகலாம். இதான் இன்னைக்கு டேட் இருக்கு அப்டேட். கண்டிப்பா வரும்னு சொல்ல முடியாது, கண்டிப்பா வராதுன்னு சொல்ல முடியாது. 50-50 வந்தாலும் ஓகே, வரனாலும் ஓகே. ஆனா நம்ம ஆனுவல் பிளானருக்காக படிக்கல,
நோட்டிபிகேஷனுக்காக படிக்கல, எக்ஸாம்காக தானே படிக்கிறோம். இந்த 2024 ஆனுவல் பிளான டிசம்பர் 15 வந்தாலும் சரி, டிசம்பர் 15 வரலனாலும் சரி, அந்த ஆனுவல் பிளான்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்ல. டெஃபினட்டா குரூப் 4 எக்ஸாம் 2024 இருக்கு, புரியுதா? அந்த குரூப் 4 பிப்ரவரி மாசம் அல்லது ஜனவரி பிப்ரவரியில நோட்டிபிகேஷன் வரும். மேக்ஸிமம் பாசிபிள் பார்க்கும்போது பிப்ரவரி மாசம் நோட்டிபிகேஷன் கொடுத்து ஜூன் மாசம் எக்ஸாம் வைக்கிற வாய்ப்புகள் இருக்கு. இது குரூப் 4, இதுதான் ஆனுவல் பிளான்ல வரப்போகுது. அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறத விட நம்ம முன்கூட்டியே படிக்கிறது எனக்கு தெரிஞ்சு கரெக்டான விஷயமா இருக்கும். ஸோ ஜூன் மாசம் குரூப் 4 எக்ஸாம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனுவல் பிளான் நோட்டிபிகேஷன் தூக்கி போடுங்க, ஜூன் மாசம் குரூப் 4 எக்ஸாம் எதிர்பார்க்கலாம். சார் இப்போ குரூப் 2 குரூப் 1 அப்படின்னா அந்த நோட்டிபிகேஷன் நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஆனா அதுக்கான நோட்டிபிகேஷனே ஜூனுக்கு அப்புறம் வரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. குரூப் 2 சரி குரூப் 1 சரி ஜூனுக்கு அப்புறம் தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை தாண்டி டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சர்வேக்கான நோட்டிபிகேஷன் பெருமளவு எதிர்பார்க்கப்படுது. சிவில் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் சொல்றேன். டிஎன்பிஎஸ்சில சர்வேர் எக்ஸாம்க்கான நோட்டிபிகேஷன் எதிர்பார்க்கப்படுது. திரும்ப ஒரு ஏஐ கூட வரலாம். ஏன்னா ஏஐங்கிறது வருஷம் நடக்கிற எக்ஸாம். அப்ப இப்ப கரண்ட்ல அது இருக்கு, சரிங்களா? படிச்சுட்டு இருப்பீங்க எல்லாருமே. அந்த ஏஐக்கான நோட்டிபிகேஷன் அடுத்த வருக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை தாண்டி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸாம், அது டிஎன்இபி நடத்துவாங்களா டிஎன்பிசி நடத்துவாங்களான்னு ஒரு மாதிரி இருந்தது. டிஎன்இபி நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டாங்க, நேத்தா வந்துச்சு. அது புரியுதா? நேத்தும் முந்தானே வந்துச்சு. அது ஒரு சைடு வைங்க அப்படியே. இதை தாண்டி டெக்னிக்கல் போஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு 100, 200, 300, 400 அப்படியே நிக்குது. அதெல்லாம் என்ன மாதிரி ஆக போகுது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே 2024 ஆனுவல் பிளான்ல இருக்கு, புரியுதா? நம்ம அவங்க ஆனுவல் பிளான் கொடுக்க லேட் ஆக்குறாங்கிறதுக்காக நம்ம வெக்ஸாகி உட்கார்றது புரியுது சூழ்நிலை. ஆனா அதனால எந்த 10 பைசா அது பிரயோஜனம் கிடையாது. நம்ம கோலை செட் பண்ணி 2024 ஜூன்ல குரூப் 4 எக்ஸாம், அதுக்கு ஃபுல் ஃபிளெட்ஜா உட்காந்து படிங்க. ஆனுவல் பிளான் லேட் ஆகுறது தெரிஞ்ச விஷயம் தான், நோட்டிபிகேஷன் கொடுக்காம இருக்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்காக வெக்ஸாகி உட்கார்ந்து இருக்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம், புரியுதா? அதனால கரெக்டா உட்காந்து படிங்க. யாரு அவங்க வேலையை பர்ஃபெக்டா செய்யறாலும் நம்ம வேலையை பர்ஃபெக்டா செய்வோம், படிச்சுக்கிட்டே இருப்போம், தொடர்ந்து படிப்போம். ஏன்னா என்னதான் கன்சிஸ்டன்டா படிங்க ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாலும் வராத நோட்டிபிகேஷன் வராத அப்டேட்காக நான் எதுக்கு படிக்கணும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி எழுப்புறாங்க. அதுல நியாயமும் கூட இருக்கு, புரியுதா? சோ அதனால இருந்தாலும் நான் அவங்கள்ட்ட சொல்லிக்கிற விஷயம், படிங்க, பாத்துக்கலாம், புரியுதா? கொஞ்சம் எஃபர்ட் போட்டு படிங்க. வீட்டுல பேசுங்க. ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க தான், என்னப்பா எதனால தான் படிச்சுட்டே இருப்பேன்ட்டு. தயவுசெய்து இந்த வீடியோவாவது அவங்கள்ட்ட காமிங்க. நான் பேரண்ட்ஸ், ஹஸ்பண்ட் எல்லாத்தையுமே நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். கொஞ்ச நாள் உங்க பசங்களுக்கு, உங்க ஒய்ஃபுக்கு டைம் கொடுங்க, சரிங்களா? இது டிஎன்பிஎஸ்சி நடத்த வேண்டிய எக்ஸாம், அவங்க லேட் ஆக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு 20 வயசா இருந்தாலும் சரி, 25 வயசா இருந்தாலும் சரி, 30 வயசா இருந்தாலும் சரி, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து லைஃபுக்காக படிச்சுட்டு இருக்காங்க. எத்தனையோ பேர் வந்து பாத்தீங்கன்னா ஊரை சுத்திக்கிட்டு இல்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு, புரியுதுங்களா, போதை பழக்கத்துக்கு அடிமையாயிட்டு தன்னோட வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்காங்க. அவங்கள கம்பேர் பண்றப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லைஃபுக்காக உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. வீட்டுல இன்னும் கொஞ்ச நாளைக்கு சப்போர்ட் பண்ணுங்க, புரியுதா? கொஞ்ச நாளைக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம பசங்க பாஸ் பண்ணுவாங்க கண்டிப்பா. 2024 வேலைக்கு போவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்காக நான் ஹோப் கொடுக்குறேன், கண்டிப்பா பாஸ் பண்ணணும். அதனால கொஞ்சம் உட்காந்து படிங்க, பாத்துக்கலாம் எதா இருந்தாலும், புரியுதா? சோ தொடர்ந்து பார்ப்போம். டிஎன்பிசி வரப்போற நாட்கள் அவங்களோட வேலைகளை கரெக்டா செய்வாங்க, நம்ம நம்புவோம், புரியுதா? சோ ஆனுவல் பிளான் என்னைக்கு இருந்தாலும் ரிலீஸ் ஆகதான் போகுது, எக்ஸாம் என்னைக்கு இருந்தாலும் நடக்கதான் போகுது. படிங்க, பாஸ் பண்ணிடலாம், ஓகேவா? சொல்லலாம்னு வந்தோம். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.